அன்பார்ந்த தோழர்களே, இந்த மார்க்சியத்தின் பிதாமகன் என்ற தலைப்பின் கீழ் இணையவழி கூட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்திருக்கக்கூடிய சென்னை பெருநகர அமைப்பாளர் தோழர் சரவணன் அவர்களே, அதற்கு பின்பாக பேசிய ஆகாயேஸ்வரன் எழுத்தாளர் தோழர் அவர்களுக்கும், மார்க்சியத்தை பற்றி பல்வேறு கருத்துக்களை மார்க்சியம் இல்லாமல் எதையும் வழிநடத்த முடியாது, இன்றைய இளைய தலைமுறைக்கு மார்க்சியம்தான் ஒரே தீர்வு என்று இறுதியாக கருத்துரை வழங்கிய தோழர் துரைசண்முகம் கவிஞர் அவர்களுக்கும், இறுதியாக நன்றி உரை வழங்குவதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய முத்துக்குமார் பெருந்துரை தோழர் அவர்களுக்கும், இணையத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தின் சார்பாக புரட்சிகர வணக்கத்தை உரியதாக்கி, இந்த நிகழ்விலே எனக்கு வாய்ப்பளித்த இந்த தருணம் என்பது மிகவும் பெருமைக்குரிய ஒரு தருணமாக நான் கருதுகிறேன். தோழர்களே, விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் என்றும் உறங்குவதில்லை என்ற கார்ல் மார்க்சினுடைய கூற்றுக்கிணங்க, இன்று இந்த மார்க்சிய விதைகளை அடிப்படையாக கொண்டு இன்று உலகெங்கும் இந்த கருத்துக்களை பரவ செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த இணையவழி கூட்டத்தை கார்ல் மார்க்சினுடைய மார்ச் 14, 1883 இறப்பினுடைய நிகழ்வு, இன்றைக்கு அவருடைய காலம் என்பது 143ஆம் ஆண்டு நினைவு நாளை இன்று நாம் போற்றிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நினைவு நாளில் பல்வேறு கருத்துக்களை, மார்க்சினுடைய பல்வேறு தத்துவங்களை பற்றி தோழர்கள் விரிவாக எடுத்துரைத்து முடித்திருக்கிறார்கள். ஒரு சில விஷயங்களை மட்டும் இங்கே குறிப்பிட்டு எனது உரையை நிறைவு செய்வது சரியாக இருக்கும் என்று கருதி, குறிப்பாக மார்க்சினுடைய வரலாற்று கட்டம் என்பது மிகவும் பிற்போக்கான கற்பனாவாத சோசலிசத்தை எல்லாம் தூக்கி எறிந்து 19ஆம் நூற்றாண்டில் தன்னுடைய இயக்கவியல் பொருள் முதலாளத்தை அடிப்படையாக கொண்டு பல்வேறு கருத்துக்களை ஆராய்ந்த அந்த தோழருடைய லட்சியம் என்பது பல்வேறு படைப்புகளில் மனித குலத்தின் மாபெரும் தத்துவத்தை வகுத்தளித்த மாபெரும் பெருமை தோழர் மார்க்ஸ் அவர்களை சாரும். 1844 முதலாக உலகெங்கிலும் நடைபெற்ற அந்த முதலாளித்துவ புரட்சி என்பது பிரான்ஸ், இத்தாலி, ஆஸ்திரேலியா, ஆங்கேரி உள்ளிட்ட பல நாடுகளில் 1848, 49ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற முதலாளித்துவ ஜனநாயக புரட்சியின் விளைவாக அதை அடிக்கோலிட்டு இன்றைக்கு பாட்டாளி வர்க்கத்தினுடைய விடுதலை எப்படி பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே 1848 தோழர் அவர்களால் வெளியிடப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையினுடைய அடிப்படை என்பது இன்றைக்கு இன்றும் கூட 21ஆம் நூற்றாண்டில் கூட தன்னுடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் அந்த மார்க்சியத்தை உயர்த்தி பிடிக்கின்ற கருத்துக்களையும் எடுத்து சென்று இன்று சமூகம் தன்னுடைய விடுதலை அடைவதற்கு, பாட்டாளி வர்க்க விடுதலையை முன்னெடுப்பதற்கு ஒரே தத்துவமாக இன்றும் போற்றப்படக்கூடிய ஒரு நிலையில்தான் இன்றைக்கு மார்க்சினுடைய அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லெனின் சொல்லுகிறார், மார்க்சினுடைய இந்த விதிகள் என்பது இன்று உலகத்தினுடைய வரலாறு 3 கட்டங்களாக பிரிக்கப்படுகிறது என்று கூறுகிறார். ஒன்று, 1848ஆம் ஆண்டு புரட்சியில் இருந்து பாரிஸ் கம்யூன் வரை 1871 வரை. 2, பாரிஸ் கம்யூனிச புரட்சியிலிருந்து ருசிய புரட்சி 1905 வரை. இப்படி 3 கட்டங்களாக சொல்லி, இந்த 3 கட்டங்களினுடைய அடிப்படை என்பது இன்றும் 1917 புரட்சிக்கு பின்னால் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்களை நாம் பார்த்திருக்கின்றோம்.
குறிப்பாக இந்த மார்க்சியத்தினுடைய தத்துவார்த்த அடிப்படை குறிப்பாக தோழர் புனித குடும்பம் என்ற நூலை பற்றி தோழர் குறிப்பிடும் போது துரை சண்முகம் அவர்கள் குறிப்பிட்டார். அந்த ஒரு மனிதனுடைய உழைப்பும் எப்படி சுரண்டப்படுகிறது, தன்னுடைய போராட்டத்தை எப்படி முன்னிறுத்த வேண்டும் என்ற அந்த உரியதான அவர்களுடைய ஆற்றல் மிக்க ஒரு கருத்தாக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் சொல்லுகிறார், மனிதனின் தனிப்பட்ட நலன் மனிதகுலத்தின் நலனோடு பொருந்துமாறு செய்ய வேண்டும். பொருள் முதல்வாத கருத்தின்படி மனிதன் சுதந்திரம் அல்லாதவன் என்றால், அதாவது ஏதாவது ஒன்றை ஒதுக்குகின்ற எதிர்மறை சக்தியின் மூலமாக இன்றி தனது உண்மையான தனித்தன்மையை உறுதியாக காட்டுகின்ற நேரடியான சக்தியின் மூலமாகவே மனிதன் சுதந்திரம் உடையவனாக கருதப்படுகிறான். குற்றங்களுக்காக தனி மனிதனை தண்டிக்க கூடாது. குற்றங்களின் சமூக விரோத பிறப்பிடங்கள் அளிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய உயிராற்றலின் இன்றியமையாத வெளிப்படையக்குரிய சமூக வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். மனிதன் புறச்சூழலால் உருவாக்கப்படுகிறான் என்றால் அந்த புறச்சூழல் மனித பண்புடையதாக்கப்பட வேண்டும். மனிதன் இயற்கையாக கூடி வாழ்பவன் என்றால் அவன் தன்னுடைய உண்மையான இயல்பை சமூகத்தில் மட்டும் வளர்த்து கொள்ள முடியும். அந்த இயல்பின் சக்தியை தனிப்பட்ட தனிநபரின் சக்தியாய் ஆளக்கூடாது, சமூகத்தின் சக்தியால் ஆள வேண்டும் என்று கூறுகிறார். அன்பிற்குரிய தோழர்களே, தோழர்கள் குறிப்பிட்டதை போல இன்று சமூகம் எத்தகைய நிலைமையில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று ஏன் மார்க்சியத்தை நாம் பயில வேண்டும்? இந்த மார்க்சியத்தின் அடிப்படையை உறுதியாக பற்றி கொண்டு அடுத்த கட்ட இளைய தலைமுறையை இந்த சமூகத்தினுடைய மாற்றங்களுக்கு நாம் எடுத்துரைத்து ஒரு பாட்டாளி வர்க்க கட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னாலும் கூட அடிப்படையில் மார்க்சியத்தை போதிப்பதும் இன்றைய நிலைமையில் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இன்று இந்த ஏகாதிபத்திய காலகட்டத்தில் மார்க்சியத்தினுடைய வழிகாட்டுதல் என்பது எப்படி இந்த நாட்டின் பல்வேறு சுரண்டல் முறைக்கும் உலகம் சுரண்டல் முறைக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்ற நிலைமையை பார்த்தோமானால் இன்றைக்கு நடக்கின்ற யுத்தங்களை பற்றி இந்த யுத்தங்களினுடைய தனித்தன்மையிலிருந்தே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக மார்க்ஸ் அவர்களுடைய பல்வேறு கூற்றுகளில் சொல்லும் போது கூட இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது எப்படி வணிக ரீதியாக நிலப்பிரபுக்களும் முதலாளிகளும் இன்றைக்கு தன்னுடைய மனிதனுடைய உழைப்பாளிகளுடைய உழைப்பை சுரண்டுகின்ற ஒரு மிக கொடூரமான சக்திகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த உழைப்பு சுரண்டிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் உண்மையில் ஒரு பாட்டாளி வர்க்க கட்சியை உறுதிமிக்க ஒரு பாட்டாளி வர்க்க கட்சியை நிலைநிறுத்துவதுதான் ஒன்றிய வழி என்று குறிப்பிடுவதைப் போல இன்று இந்த ஏகாதிபத்தியங்களுடைய நிலைமைகள் பற்றி மார்க்சினுடைய கூற்றிலிருந்து அடிப்படையில் ஏகாதிபத்தியத்தினுடைய அமெரிக்கா இன்றைக்கு உலகம் முழுவதிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக எப்படி மேற்காசிய நாடுகள் இன்று துவங்கப்பட்டிருக்கக்கூடிய யுத்தம் என்பது எவ்வளவு பெரிய அநீதியான அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஏதோ அந்த பகுதியில் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு சண்டையாக இல்லை. அதற்கு மாறாக இன்றைக்கு அதனுடைய தாக்கம் என்பது உலகையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நாம இன்னைக்கு கடுமையா பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய பாதிப்பு இந்தியாவையும் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை அண்மையிலே வரக்கூடிய பல்வேறு தகவல்களும் செய்திகளும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்று ஏகாதிபத்திய நிதி மூலதன ஆதிக்க கும்பல் தன்னுடைய செல்வாக்கு மண்டலங்களை மேலும் மேலும் விரிவுபடுத்துவதும் மனித உழைப்பை மலிவாக சுரண்டுவதும்
அந்த நாட்டினுடைய மூல வளங்களை கொள்ளையடிப்பதும் என்பது ரொம்ப அதிகமான ஒரு சூழலில் நாம் பல்வேறு நிலைகளில் நாம் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக இஸ்ரேல் இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பு யுத்தம் என்பது ஈரானை இன்றைக்கு ஒரு படுமோசமான நிலைமையில் தள்ளி கொண்டிருக்கிறது அப்படின்ற நிலையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த யுத்தம் இவர்களுக்கு அவசியமாக ஏன் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னா, கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய தன்னுடைய நெருக்கடிகளை தீர்த்து கொள்வதற்காக அதனுடைய பாதிப்பு என்பது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம்தான். 2008 அமெரிக்காவினுடைய பொருளாதார வீழ்ச்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த வீழ்ச்சி இன்று வரையிலும் அதிலிருந்து மீட்டுக் கொள்ள முடியாத ஒரு அவல நிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த உலக மேலாதிக்கத்திற்கான ஏகாதிபத்திய போட்டின்றது ரஷ்யா உக்ரைன்ல இருந்து 2022 இருந்து பார்த்தோம்னு சொன்னா, 2022 ரஷ்யா உக்ரைனுடைய யுத்தம், அதே போல இஸ்ரேலுடைய காசா பகுதியில் நடந்த 2023 நடந்த பாலஸ்தீன தாக்கப்படக்கூடிய அந்த யுத்தம், அடுத்தது இஸ்ரேல் ஈரானுடைய 2025 நடந்த ஒரு நிகழ்வு, பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் 2025, தாய்லாந்து கம்போடியா 2025, அஜர்பைன் அர்மோனியா 2025, கோசவா சைபரியா எகிப்து எகத்தியா ருவாண்டா காங்கோ 2024. இப்படி பல்வேறு நாடுகளில் தன்னுடைய யுத்தங்களை தொடர்ந்து நடத்துகின்ற ஒரு சூழலில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக கூட வெனிசுலானுடைய அதிபர் கைது நடவடிக்கை என்பது எப்படி அமெரிக்கா தன்னுடைய பயங்கரவாத நடவடிக்கை உலக மேலாதிக்கத்தினுடைய ஒரு பறந்து விரிந்த செல்வாக்கு மண்டலங்களை உருவாக்குவதற்கான ஒரு அணுகுமுறையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏகாதிபத்திய தலையீடை நாம் முற்றிலுமாக முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால், ஏகாதிபத்தியங்களை பற்றிய லெனினிய கோட்பாட்டை முன்னிறுத்தும் வகையிலே அதற்கு அடிப்படையாக உலக தொழிலாளர்கள் ஒன்றுபடக்கூடிய ஒரு பாட்டாளி வர்க்க நிலைப்பாட்டை முன்னிறுத்துகின்ற இந்த சூழலில் இந்த மார்க்சினுடைய நினைவு நாளில் இத்தகைய நிலைமைகளை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்திலும் கடமையும் நமக்கு நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, இன்று இந்த அமெரிக்காவினுடைய நடவடிக்கை என்பது ஏதோ அங்கே யுத்தம் நடத்தி அந்த நாட்டின் வளங்களை கொள்ளையடிப்பதற்கான எல்லா வகையான யுத்தங்களையும் செயல் தந்திரங்களையும் போர் விமானங்களையும் அனுப்புகின்ற இந்த அமெரிக்கானுடைய அரசு மூன்றாம் உலக நாடுகளை, குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் பல்வேறு வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலமாக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை பல்வேறு தருணங்களிலே, குறிப்பா நாம் ஏற்கனவே காம்பேட் திட்டம் என்ற ஒரு அம்சத்தில் நாம் விரிவாக பார்த்திருக்கிறோம். இந்திய அரசாங்கம் பல்வேறு ஒப்பந்தங்களின் மூலமாக அமெரிக்காவுடைய அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் கட்டுண்ட ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. தோழர் அவர்கள் விரிவாக பேசும்போது கூட உலகமய கொள்கை என்பது எப்படி இன்றைக்கு இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் அந்த உலகமய கொள்கை மேலும் மேலும் தன்னுடைய ஆதிக்கத்தையும் அந்த நாட்டினுடைய அனைத்து வளங்களையும் கொட்டச் சுரண்டுகிறது என்பதை சொன்னார்கள். உண்மைதான். குறிப்பா அண்மையிலே வருகின்ற செய்திகள் எல்லாம் நாம் பார்க்கிற போது, இன்று இஸ்ரேலினுடைய அமெரிக்காவுடைய தாக்குதல், ஈரான் மீதான தாக்குதல் என்பது இன்று நம் நாட்டில் இருக்கக்கூடிய அடுப்பங்கரை வரைக்கும் அந்த பிரச்சனை வந்துவிட்டது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்தியாவில் எண்ணெய் வளங்கள், எரிவாயு சிலிண்டர்கள் மத்திய அரசாங்கம் அறிவிக்கிறது, இன்னும் 8 வார காலத்திற்கு நாம் இருப்பு வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள்.
உண்மை நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னா, இன்னைக்கு சென்னை போன்ற அல்லது கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட பெரும் நகரங்களில் வர்த்தக சிலிண்டர் இல்லை என்பதனால் பல கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. இன்று மாலை செய்தியை பார்த்த தோழர்கள் கூட இதை பற்றி அறிந்திருக்கலாம். காரணம், இன்று இந்த நெருக்கடி அந்த பகுதியில் ஈரானில் இருந்து எண்ணெய் வளம் முறையாக வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் கடல் வழி மார்க்கம் தான் ஒன்றே ஒன்று. இன்று மார்க்சிய ஆசான்கள் லெனின் அவர்கள் குறிப்பிடுவதைப் போல யுத்தங்களை பற்றி சொல்லும்போது, இன்று யுத்தம் 3 வகையாக நடத்தப்படுகிறது. தரைவழி யுத்தம், வான்வழி யுத்தம், கடல் வழி யுத்தம். இன்று அவர்களுடைய நெருக்கடி தற்காப்பு நலனை கருதி ஈரான் இன்றைக்கு அந்த ஆர்சுன் ஜலசந்தி வழியாக வரக்கூடிய கடல் வழிகளுக்கு தடை விதித்திருக்கிறார்கள். மீறி வந்தால் தாக்குதல் தொடுப்போம் என்ற அறிவிப்பையும் செய்திருக்கிறார்கள். அப்படி இருந்தபோது கூட இன்று 2 கப்பல்கள், அதாவது இந்தியாவுடைய துறைமுகங்கள் நேற்றைய தினம் குஜராத்தினுடைய துறைமுகத்தில் வந்ததாக செய்தி வந்திருக்கிறது. இப்படி ஒரு நாட்டில் ஏற்படுகின்ற ஏகாதிபத்திய தலையீடு என்பது எப்படி அந்த நாட்டினுடைய வளங்களை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய இந்த சூழலில் இந்த ஏகாதிபத்தியங்களை எதிர்த்த போராட்டம் என்பது ஒரு பாட்டாளி வர்க்கத்தினுடைய கடமை. அந்த பாட்டாளி வர்க்கத்தின் கடமையை நிலைநாட்டுவதற்கு மார்க்சியம் ஒன்றே அளவுகோல் என்ற அடிப்படையிலே இந்த மார்க்சிய வழியில் நின்று கார்ல் மார்க்ஸுடைய தத்துவங்களை பகிர்வது என்பது உண்மையில் ஒரு மிகப்பெரிய மகத்தான பணி என்பதை தோழர், குறிப்பாக ஆகா ஈஸ்வரன் தோழர் அவர்கள் பல்வேறு நூல்களை குறிப்பிட்டார்கள். உண்மைதான், நமக்கு பல தோழர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை சொல்லி, நமக்கும் கூட அத்தகைய நூல்கள் கிடைப்பதில் கொஞ்சம் சிரமம். அப்படிப்பட்ட நூல்கள் தேடி படிப்பது என்பது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் கூட தோழர்கள் சொல்லுகின்ற வழிகாட்டுதல் என்பது நாம் அறியப்பட வேண்டிய ஒன்றுதான். இன்னைக்கு சர்வதேச நிலைமைகள் ஒரு பக்கம், இந்த நேற்றைய தினம் கூட 13ஆம் தேதி அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரானுடைய 1000 இடங்களில் தன்னுடைய ட்ரோன்கள் மூலம் இடங்களை குறிவைத்து குண்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இப்படி ஒரு பக்கம் கடுமையான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. மறுபக்கம் உலகளவில் ஏற்படுகின்ற பொருளாதார நெருக்கடி என்பது மிகப்பெரிய நெருக்கடியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை, ஏகாதிபத்தியவாதிகளுடைய இந்த மறுபங்கீட்டுக்கான யுத்தம் என்பது எப்படி உலகத்தையே ஒரு ஸ்தம்பிப்பு நிலைக்கு கொண்டு போய் விட்டு இருக்கிறது அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப இந்த நிலைமையில ஒரு பக்கம் அமெரிக்கா கடந்த காலங்களில் ரஷ்யாவோடு இந்திய அரசாங்கம் செய்து கொண்ட எண்ணெய் வர்த்தக ஒப்பந்தம் நிறுத்தணும் அப்படின்ற ஒரு கட்டளையை விதித்தார்கள். இன்னைக்கு நிலைமை என்னன்னு சொன்னா, வேறு நாடுகள் மூலமாக அமெரிக்காவே கூட இன்னைக்கு தன்னுடைய எண்ணெய் வளத்தையும் கேஸ் வளத்தை பெருக்க, குறிப்பா அதை தொடர்ந்து தடையில்லாத செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேறு வழி இல்லை. மற்ற நாடுகளோடு இறக்குமதி செய்கிற அந்த ஒரு ஒப்பந்தம், அதாவது அந்த தடைகள் நீக்கப்பட்டிருக்கிறதா தகவல் சொல்றாங்க. கடந்த மார்ச் 5ஆம் தேதி அமெரிக்காவுடைய இந்திய அரசாங்கம் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிக்கலாம்னு சொல்லி ஒரு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. அது கூட எத்தனை நாள் வரைக்கும்னு சொன்னா, இன்னைக்கு மோடியினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்ற ஒரு நிலைமைக்காக நான் இதை பேச வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு ஏகாதிபத்தியத்தை சார்ந்து நிற்கின்ற, பொருளாதாரத்தை சார்ந்து நிற்கின்ற அல்லது இராணுவ ஒப்பந்தம் செய்கின்ற ஒரு நாடுகளுடைய நிலைமை என்னவாகும் என்பதற்கான ஒரு உதாரணம் தான் இது. அவர் சொல்லுகிறார், அமெரிக்க தகவல் சொல்லுது, கரெக்ட் 5ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியிலிருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஒப்பந்தம், இந்த தடையில்லாத எண்ணெய் வாங்கிக்கலாம் அப்படின்ற அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு அனுமதி அமெரிக்கா கொடுக்குது. இந்திய அரசாங்கம் அதை ரொம்ப நேர்த்தியாக
ரொம்ப திறமையாக கையாண்டுவதாக இன்னைக்கு பல்வேறு அரசியல் பாஜகனுடைய பல்வேறு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இன்னைக்கு பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஈரானுடைய வெளியமைச்சருடன் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தும் போது கூட பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். ஆனா ஒரு நாட்டில் எதை வாங்க வேண்டும், எதை விற்க வேண்டும் என்ற நிலையை கொண்டு அதை அடக்குவதற்கு, கட்டுப்படுத்துவதற்கு எல்லா வகையிலும் அடிமைப்பட்டிருக்கக்கூடிய மோடி தான் இன்றைக்கு சொல்றார், எல்லா வகையிலும் விஞ்ஞான உலகத்தில் பல்வேறு நிதி மூலதனங்கள் வந்தால் இந்த நாடு வளர்ச்சி பெறும் என்று சொல்லிக் கொண்டுதான் இத்தனை திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். உண்மையில் அப்படி ஒரு நிலைமை இந்தியாவில் இருக்கிறதா அப்படின்னு பார்த்துன்னு சொன்னா, அப்படி இதுவரைக்கும் உலகமய கொள்கையால் ஏற்பட்ட மாற்றங்கள் என்பது நெருக்கடியை தான் கொண்டு வந்து விட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. தோழர் சொல்லும் போது கூட உலகமய கொள்கையினுடைய விளைவா என்ன விளைவுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற விஷயத்தை கூட குறிப்பிட்டார். குறிப்பா இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சியினுடைய நிலைமைகள் பார்க்கும்போது ஏகாதிபத்திய நிதி மூலதனம் இந்தியாவில் வருகையின் மூலமா இன்னைக்கு உலகத்தை முதல் நாடாக, இன்னைக்கு மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாற்றுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது என்று சொன்ன மோடியினுடைய நிலைமை இன்னைக்கு எதுவாக மாறி இருக்கிறது என்று சொன்னால், ஒன்று வேலையில்லா திண்டாட்டம், இன்னொன்று அரசு துறை முழுவதும் தனியார் மயமாக்குவதன் மூலமாக அனைத்து தொழிலாளர்களையும் இன்றைக்கு வீட்டுக்கு அனுப்புகிற மிக மோசமான ஒரு நிலை. அதை எதிர்த்து கேட்பதற்கு ஒரு போராடுகின்ற உரிமையை பறிக்கின்ற பல்வேறு தொழிலாளர் நலச்சட்டங்களை திருத்துவதன் மூலமாக இன்னைக்கு கார்பரேட் நலன்களுக்காக சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிற ஒரு சூழலை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு உலகம் முழுவதும் எத்தனையோ நாடுகள் மோடி அவர்கள் போய் வந்தார். அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு இறக்குமதி செய்வதற்கு அந்த நாட்டினுடைய மூலதனம் வந்தால் இந்தியாவில் பல்வேறு முதலீடுகள் செய்யப்படும், நாட்டின் வளர்ச்சி வரும் என்றெல்லாம் கூட கருதினார்கள். ஆனால் நிலைமை இன்னைக்கு தலைகளாக புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதிதான் இன்று கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் அவர்கள் சொல்லுகின்ற கார்பரேட் நிறுவனங்கள் அல்லது அதை சார்ந்த நிறுவனங்கள் மட்டுமே இந்தியாவில் கிட்டத்தட்ட 6800 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூடியிருப்பதாக இன்றைக்கு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த நிதி மூலதன கும்பல் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை விரும்புமா அல்லது இந்த நாட்டினுடைய அனைத்து மூல வளங்களையும் மனித உழைப்பும் சுரண்டுமா என்ற கேள்வியை முன்னறித்தினால் நிச்சயமாக எந்த ஒரு ஏகாதிபத்தியமும் நாடுகளை வளர்ப்பது அல்ல, மாறாக அந்த நாட்டின் வளங்களை சுரண்டுவதுதான் அடிப்படையாக அமைந்திருக்கிறது. ஆகவேதான் மார்க்ஸ் அவர்கள் சொல்லுகிறார், இந்த மூலதன திரட்டல் என்பது ஏகாதிபத்தியவாதிகளையும் முதலாளிகளையும் பெரும் நிலவுடைமையாளர்களையும் வளர்த்தெடுக்குமே வழிய அந்த மக்களை ஒருபோதும் சுதந்திரமாக இருக்க வாழ்வதற்கு வழிவகுக்காது என்பதை எடுத்து காட்டுகிறார். ஆகவேதான் அதன் அடிப்படையிலே இருந்துதான் இன்றைக்கு மார்க்சியத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மார்க்சினுடைய தத்துவத்தின் இன்னைக்கு நடைமுறைப்படுத்திய லெனினுடைய நிகழ்வுகளை இங்கே குறிப்பிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏகாதிபத்தியங்கள் பற்றி மதிப்பீடு செய்யும் போது ஏகாதிபத்திய நிதி மூலதனம் எப்படி ஒரு புல்லுருவித்தனமானது, எந்த ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியும் அது செய்யாது. அது மட்டுமல்ல, இந்த ஏகாதிபத்திய நிதி மூலதனம் என்பது ஆட்சியாளர்களை எப்படி கள்ளத்தனமாக அரசியல் சந்தையிலே ஊழல்வாதிகளாக மாற்றுவதும், ஏகாதிபத்தியம் நலம் சார்ந்த அனைத்து கொள்கைகளையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதும் தான் இன்னைக்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த புல்லுரித்தனமான நிதி மூலதனத்தை தூக்கி எறியாமல், அதை விரட்டி அடிக்காமல் ஒரு நாட்டினுடைய தேசத்தையும் சுதேசத்தையும் வளர்க்க முடியாது என்ற படிப்பினை இன்றைக்கு கற்றுக்கொண்டு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. குறிப்பாக இந்த ஸ்டார் அப் நிறுவனத்துல கிட்டத்தட்ட 6789 ஸ்டார் அப் நிறுவனங்கள் மூடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதுல கிட்டத்தட்ட ஜனவரி 31 நிலவரப்படி உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டு துறையால் மொத்தம் இந்தியாவில் 2,12,283 ஸ்டார் அப் நிறுவனங்கள் இருப்பதாக தகவல் சொல்லுகிறது. ஆனால் இந்த நிறுவனங்கள் ஏதோ நம் உள்நாட்டில் இருக்கக்கூடிய பொட்டிக்கடை போல அல்ல. இவர்கள் பெரு நிறுவனங்கள். இத்தகைய பெரு நிறுவனங்கள் கூட ஏகாதிபத்திய
நிதிமுன கும்பல் வந்த பிறகு இந்த தொழில் நிறுவனங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்படவில்லை என்பது திட்ட தெளிவாக காட்டக்கூடிய ஒரு சம்பவம் தான் இது. இன்னொரு பக்கம் அவர்கள் சொல்லுகிறார், அதாவது இந்திய நிறுவனங்கள் லாபகரமாக இல்லாதனுடைய விளைவா சந்தை தேவை, உலகளவினுடைய பொருளாதார நிலைமைகள், நிதி திரட்டுவதில் உள்ள சிக்கல், அடுத்தது இப்ப நடக்கக்கூடிய யுத்தத்தின் காரணமாக எந்த ஒரு நிறுவனமும் இயங்கவில்லை என்ற தகவலையும் சேர்த்து சொல்லுகிறார்கள். ஆக இன்று உலகத்தில் நடைபெறுகின்ற பல்வேறு யுத்தங்கள், உக்ரைன் யுத்தமாக இருந்தாலும் சரி, அல்லது ஈரான், இன்னைக்கு நடைபெறுகின்ற அமெரிக்க இஸ்ரேலினுடைய தாக்குதலாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே நடந்த பாலஸ்தீனத்தினுடைய தாக்குதலாக இருந்தாலும், அல்லது லெபனானுடைய அந்த அதிபரை கடத்தலாக இருந்தாலும் கூட நோக்கம் ஒன்றுதான். ஏகாதிபத்தியம் தன்னுடைய ஆதிக்கத்தை இன்றைக்கு கூட்டாக சேர்ந்து தன்னுடைய பங்களிப்பை, குறிப்பாக அந்த பிரதேசங்களை பங்கிட்டுக் கொள்வதற்கான போட்டின்றது இன்னைக்கு மும்முனை போட்டியாக நாம் பார்த்திருக்கிறோம். ஒண்ணு என்னன்னு சொன்னா, அமெரிக்க தலைமையிலான நேட்டோ படைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் சீன ரஷ்யானுடைய நிலை இன்னைக்கு என்னவாக இருக்கிறது? அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அரசியல் பத்திரிகையிலே ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சோவியத் ரஷ்யாவினுடைய நிலையிலிருந்து கடந்த கால விஷயங்களை பேசி இன்றைக்கு இருக்கிற சோவியத்தை பற்றி பேசுவதற்கு எந்த வகையிலும் அவங்களுக்கு முகம் கொடுக்கவில்லை. உண்மையில் அது லெனினுடைய கூற்றை தான் நீங்க குறிப்பிட வேண்டும். இந்த அரசும் ஆளுவர்க்கமும் இந்த வினாடியில் என்ன செய்ய போகிறது என்பதை எடுப்பாக மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவது ஒரே வழி என்ற நிலைக்கு மாறா கடந்த கால வரலாற்றை பேசி இன்றைக்கு இருக்கிற ரஷ்யாவினுடைய, சீனாவுடைய ஆதிக்கத்தையும் ஏகாதிபத்தியத்தினுடைய பங்கீட்டை பற்றி பேசுவதற்கு இன்னைக்கு தயாரில்லை. இந்தியாவுடைய நிலைமைகள் இவ்வாறு இருக்குது. இன்னொரு விஷயத்தை கூட சொல்லுகிறார்கள், இன்றைக்கு இந்தியாவில் இடதுசாரிகள், நக்சல்வாரி குழுக்களும் கூட பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலையும் அவர்கள் சேர்த்தே சொல்லுகிறார்கள். உண்மையில் இந்த பின்னடைவிற்கு என்ன காரணம் என்பதை அவர்களுக்கு புரியாதா என்று பார்த்தால், திருத்தல்வாதம் பற்றி சொல்லும் போது ஒரு சரியான மார்க்சியத்தை பின்பற்றி மார்க்சியத்தை வழிநடத்துகின்ற ஒரு நிலை இல்லாத வெறும் பொருளாதாரவாதத்தை மட்டுமே முன்னிறுத்துவதும் அல்லது பாராளுமன்றவாதத்தை மட்டுமே முன்னிறுத்துவதன் மூலமாக இன்றைக்கு பல்வேறு பின்னடைவை சந்தித்ததை மறுக்கப்படுகிறது, சொல்லாம மறுக்கப்படுகிறார்கள். ஆக இன்றைக்கு அமெரிக்காவை எதிர்க்கின்ற இவர்கள் ரஷ்யா, சீனாவினுடைய ஏகாதிபத்திய நிதி மூலதனம் இன்றைக்கு ஈரான் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் தன்னுடைய நிதி மூலதனம் எவ்வாறு குவிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஈரானுடைய கிட்டத்தட்ட ஒரு 70% மேல தன்னுடைய எண்ணெய் வளங்களை சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக செய்திகள் வெளியிருக்கிறது. நம்ம சமரனில் கூட வெளிவந்திருக்கக்கூடிய பல்வேறு தகவலை நாம் பார்க்கிறோம். ஆக ஏகாதிபத்தியம் எந்த வகையிலும் தன்னுடைய உள்நாட்டு மக்களையோ அல்லது வெளிநாட்டு மக்களை கூட நிம்மதியாக வாழ விடாத ஒரு சூழல் நாம் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் நாம் இந்த நிகழ்வுகளை கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த சீன ரஷ்ய முகாமினுடைய மேலாதிக்கத்தை ஈரான் சார்ந்து நிற்பதும் அல்லது அந்த நாட்டினுடைய அரசியல் உறவுகள் நம்மை ஒரு சுதந்திரமாக வாழ விடுமா என்ற கேள்வியை முன்னிறுத்தும் போது கூட அப்படி எந்த ஒரு நாடும் இதுவரைக்கும் விடுதலை பெற்றதாக வரலாறும் இல்லை, இனிமேல் வரப்போவதும் இல்லை என்பதை நமக்கு உணர்த்தது ஒண்ணு. ரெண்டாவது ஒரு நாட்டினுடைய தற்காப்பு என்பது தவிர்க்க முடியாது. இன்றைக்கு பல நிலைமைகள் என்னவாக இருக்கிறது, ஒரு நாட்டின் யுத்தத்தை கண்டிப்பதே ஒரு மிகப்பெரிய குற்றமாக கருதுகின்ற அரசாக இன்றைக்கு இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்ற 11ஆம் தேதி மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தின் சார்பாக நடத்துகின்ற
ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்குவதற்கு கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் திமுக அரசாங்கத்துக்கும் அது பெரிய ஒரு சுமையாகவும் ஒரு பெரிய பயங்கரவாத செயலாகவும் கருது. என்ன சொல்றான்? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுமா? ஒரு நாட்டுல சண்டை வேணாம், அமைதியா இருக்கணும், மக்கள் நிம்மதியா வாழணும்னு சொன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா? மதவாதிகளும் இன்னைக்கு பிற்போக்காளர்களும் சாரிய வெறியர்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு தாக்குதல் தொடுத்து கொண்டிருக்கிறது. இது இந்த அரசு வேடிக்கை பார்க்கவில்லையா? தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வந்த பின்னால எத்தனை படுகொலைகள் நடந்திருக்குது கணக்குல எடுக்க நமக்கு கூட கணக்கு சரிவர பத்திரிகை செய்தியிலிருந்து பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் காவல்துறைக்கு நன்றாக தெரியும் எத்தனை படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வெளிப்படையா அறிவிக்கிறதுக்கு இவர்களுக்கு பிராணி உண்டா? இல்ல இந்த திராவிட மாடல் அரசுக்கு அத்தகைய ஒரு மனம் உண்டா? இல்லை. மாறாக எந்த ஒரு நிகழ்வையும் புரட்சிகர இயக்கங்கள், புரட்சியாளர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையா சொல்லியிருக்கூடாது. அப்படி சொன்னா அது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை. நாடே என்ன புரட்டி போடுற போல ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டம். என்ன உண்மையை சொன்னால் இவர்களுக்கு கருத்து. ஆக இந்த மோசமான நிலைமையில்தான் இந்த ஆட்சியாளர்கள் இந்த ஏகாதிபத்திய நிதி மூலதன கும்பலை எதிர்த்து போராட வேண்டிய 2 பணியை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆக இன்றைக்கு மார்க்சியத்தினுடைய அடிப்படை எப்படி அவர் சொல்லுகிறார்? 3 வகையான நிலைமைகள் இருந்து சொல்லுகிறார். ஒண்ணு கூலி, நிலவுடைமை, தொழிலாளருடைய உழைப்பு, ஏகாதிபத்தியங்களுடைய நிதி மூலதனம் பற்றி இப்படி பல்வேறு முரண்களை சொல்லி இந்த வகையிலிருந்து இந்த உலகத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், இந்த வகையிலிருந்து ஒரு அடிப்படையான மக்கள் விடுதலை கட்டியமைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை, சரியான கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்குவது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒன்றாக இருக்கிறது. இந்த சூழலில் இன்றைக்கு பல்வேறு தாக்கங்கள். இன்றைய தினம் கூட நான் முகநூலில் ஒரு கருத்தை பார்த்து மிக நகைப்பிற்குரிய ஒரு தகவல். ஒருவர் எழுதுகிறார், என்ன லெனினுடைய சீடனாக செயல்பட்ட ஸ்டாலின் அவர்கள் பாசிசை எதிர்த்து போராடியது அவரை தவிர வேற யாரும் முடியாது. அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய பிரச்சனைக்கு ஸ்டாலின் செய்த தவறுதான் அடிப்படை என்று ஒரு கோமாளி எழுதுகிறார். உண்மையில் இது நகைப்பிற்குரிய ஒரு செய்தியாக நான் இங்கே பதிவு செய்கிறேன். இன்று மார்க்சியத்தின் மீது அவதூறு பிரச்சாரங்களும் மார்க்சியத்தையே கேள்விக்குறாக்குகின்ற ஒரு மிக கேவலமான கருத்தாக்கங்கள் இன்னைக்கு பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் இன்றைய தினம் இந்த தோழருடைய மாபெரும் ஆசான் மார்க்சினுடைய நினைவு நாளில் நாம் அவரை போற்றுவோம். அவர் தந்த வழியை உயர்த்தி பிடிப்போம், மார்க்சியத்தை உயர்த்தி பிடிப்போம். ஒரு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு உண்மையான கம்யூனிஸ்ட் கட்சியை மார்க்சியத்தை உயர்த்தி பிடித்து திருத்தல்வாதத்தை எதிர்த்து, கருத்து முதல்வாதத்தை எதிர்த்து, பல்வேறு கலைப்புவாதங்களையும் கோஷ்டிவாதங்களையும் புறந்தள்ளி ஒரு சரியான கட்சியை கட்டுவதன் மூலமாக இன்று அவர் நினைவு நாளில் நாம் முன்னெடுக்க வேண்டிய மிக முக்கியமான பணி, உள்நாட்டில் ஏற்படுகின்ற இந்த நாட்டின் அரசனுடைய அரசியல், பொருளாதார, இராணுவ கொள்கைகளை எதிர்த்தும் அதை நடைமுறைப்படுத்துகின்ற ஏகாதிபத்திய நிதி மூலதன ஆதிக்க கும்பலை எதிர்த்தும் போராடுவது நமது மாபெரும் கடமையாக கருதி மார்க்சினுடைய நினைவு நாளை போற்றுவோம். அந்த வழியிலே உறுதியாக நின்று போராடுவோம். அதற்கு ஒன்றுபட்ட ஒரு கட்சியை கட்டுவதற்கு மார்க்சியத்தை உயர்த்தி பிடிப்போம் என்று சொல்லி மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தின் சார்பாக தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.